ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரவா மிக்சர். இந்த தீபாவளிக்கு இந்த ரவா மிக்சர் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானல் வச்சுருக்கேன். இதில் 1 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூனுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு இப்படி நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு இது கூட 1 கப்புக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு தண்ணிக்கு 1 கப்பு ரவை அப்படிங்கிறது கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ கட்டிகள் இல்லாமல் நல்லா நிதானமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்துடலாங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி இருக்கணும். இப்போ இது நல்லா இறுகி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு வச்சு மூடிடலாம். மூடிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ சூடெல்லாம் ஆறி இருக்குது. இப்போ இந்த ரவா கலவையை அப்படியே வேறொரு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ இந்த ரவா கலவையை இந்த வேறொரு தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இது கூட நம்ம 1 கப்புக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு அரிசி மாவுங்கிறது கரெக்டான அளவாக இருக்குதுங்க. இப்போ இந்த அரிசி மாவு இதோட சேர்த்துட்டு நல்லா இப்போ ரெண்டும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. இப்போ இந்த ரவா கலவையோட இந்த அரிசி மாவு எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும். அப்போ தான் நம்மளுடைய ரவை மிக்சர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா இப்போ எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டு இப்படி பிடிச்சி விட்டால் இந்த மாதிரி வரணும். இப்போ நல்லா கலந்துருக்கு. இப்போ இதெல்லாம் கலந்த பிறகு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம முறுக்கச்சில் போட்டு பிழிகிற மாதிரி நல்லா இலகுவாக இதை நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றி அப்படியே நம்ம பிசைஞ்சிக்கிட்டே வந்துடணுங்க. இப்போ ரவைங்கிறது நல்லாவே தண்ணி இழுக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சிக்கிட்டே வந்து இந்த மாதிரி இலகுவாக நமக்கு வர்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ ஒரு முறுக்கச்சில் நம்ம எண்ணெயை தடவிடலாங்க. எண்ணெயை தடவிட்டு இதில் நம்ம இன்றைக்கி ஓம்படி மாதிரி செய்கிறதுனால ஓம்படி வச்சு போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு இது கூட நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரவா கலவையை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. இந்த கேப்பில் நம்ம வானிலையில் எண்ணெயை நம்ம காய வச்சு ரெடியாக வச்சிடணுங்க. இப்போ இதுவும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. எண்ணெய் காஞ்சி வந்த பிறகு நம்ம ரெடியாக செஞ்சு வச்சுருக்கிற ரவை கலவையை அப்படியே நம்ம ஓம்படிச்சில் போட்டு இப்படி பிழிஞ்சு விட்டுறலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு பிழியும் போது நல்லா பொரிஞ்சு வருது பார்த்திங்களா? அந்த மாதிரி நமக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. இந்த மாதிரி பிழிஞ்சு விட்ட பிறகு இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் அப்படியே திருப்பி போடணுங்க. திருப்பி போட்டால் 2 பக்கமும் ஈவனாக நமக்கு நல்லா வெந்து வரும். 2 பக்கமும் நல்லா வெந்த பிறகு இப்போ நம்ம இந்த ஓம்படி வச்சுக்கல நம்ம வெளியில் எடுத்துடணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வடிச்சிட்டு இப்போ இந்த ஓம்படியை நம்ம வேறு ஒரு தட்டுக்கு அப்படியே நம்ம சேர்த்துடலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் நான் இப்போ தட்டில் சேர்த்துட்ருக்கேன் பாருங்கள். 1 கப்பு ரவை 1 கப்பு அரிசி மாவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ அளவுக்கு நமக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்தது என்னென்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதே வானிலையில் ஒரு சலாடை எப்படி வச்சிடலாங்க. 1/2 கப்புக்கு நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலை தான் தோலெலாம் உரிச்சு வச்சுருக்கேன். நமக்கு சாப்பிட்றதுக்கு இன்னும் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக மறுபடியும் இந்த எண்ணெயில் நல்லா பொரிச்சிக்கிறாங்க. இது நல்லா செவக்க போடுற வரைக்கும் நல்லா பொரிச்சிக்கலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். குழந்தைங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் இப்படி சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நிலக்கடலை இருக்கிற அதே கப்பில் 3/4 கப்புக்கு பொட்டுக்கல்லையை சேர்த்துட்டு இதையும் நல்லா செவக்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க எண்ணெயிலேயே. இப்போ நமக்கு இதுவும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். சாப்பிடும்போது நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு எண்ணெயில் நல்லா வடிச்சிட்டு மறுபடியும் அந்த நிலக்கடலை சேர்த்துருக்கிற அந்த பாத்திரத்துலேயே இந்த பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுத்தது கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. முந்திரி பருப்புகளும் நல்லா கலர் சேஞ்ச் ஆன வரைக்கும் நம்ம வச்சுருந்துட்டு இப்படி நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு இப்போ இதையும் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு இந்த பாத்திரத்திலே சேர்த்துலாங்க. அடுத்து இது கூட 1/2 ஸ்பூனுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறாங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் இருக்க வரை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ரவா கலவையில் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த பருப்புகளோட இந்த சாட் மசாலா உப்பு நல்லா கலக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ரவை ரெசிபி எல்லாத்தையும் நல்லா இப்படி நொறுக்கி போட்டுடலாங்க. இந்த ரவை ஓம்படி ரெசிப்பியை உடச்சி போடும்போது எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ண முடியுதா? அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ஹால்டிராம்ஸ் எல்லாம் வருது பார்த்திங்களா? அந்த மாதிரியே இருந்துச்சு. நமக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக சுகர் பவுடரை ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி சேர்க்கல. இந்த டேஸ்ட்டை எங்கள் வீட்டில் பிடிக்கும். அதனால் இதே மாதிரி நான் செஞ்சுட்டேன். மிச்சம் இருக்கிற எல்லா ரவா ஓம்படிகளும் இந்த மாதிரி நொறுக்கி போட்டாச்சுங்க. அடுத்தது இது கூட நம்ம எண்ணெயில் பொரிச்ச கருவேப்பிலை சேர்த்துலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா இப்படி கலந்து விட்டுலாங்க. நம்மளுடைய ரவை மிக்சர் சூப்பராக ரெடி ஆகிட்டு வருதுங்க. ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நீங்கள் வழக்கம் போல் மிளகாய் பொடி உப்பு கூட சேர்த்து செய்யலாம். சாட் மசாலாங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
இந்த ரவா மிக்சரை நம்ம ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் சேர்த்துட்டு இப்படி மூடி வச்சுட்டா போதுங்க. குழந்தைங்க நினச்ச போதெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த அருமையான ரவா மிக்சரை தீபாவளிக்கு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரவா மிக்சர் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.